எங்கே பார்த்தாலும் விசில் போடு விசில் போடு விசில் போடுன்னு தெரு ஃபுல்லாக எல்லாருமே விசில் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது ரொம்ப விசில் போடு வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது. ஸோ சிம்பிளாக இருக்குது அண்ட் கேட்சி, எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏற்கனவே. ஆனால் வில் கோ அட் வித் தட். பொலிட்டிக்கல் என்ட்ரியை பற்றியே எழுதுன மாதிரியே இருந்துச்சு. அதான் அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே அதுவும் பார்ட்டி தானே கண்டிப்பாக. அதுவும் ஒரு பார்ட்டி, ஒன் ஆஃப் தி மீனிங்ஸ் அதுவும் தான். இந்த பாட்டு நான் எழுதின சமயத்தில் ரொம்ப லாங் பேக். அப்போ அவர் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல, வரப்போறாருன்ட்டு எதுவும் தெரியாது, வெளியில் எதுவுமே தெரியாது. எனக்கு வெங்கட் பிரபு மட்டும் சொல்லியிருந்தாரு, தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இந்த படம் முடிச்சுட்டு அவர் மே அனௌன்ஸ் அவரோட பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணலாம் படத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ தாட் லைக் அதை ஒட்டி இது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த மீனிங்கும் ஒரு மீனிங் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் ஆட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எங்கெங்கெல்லாம் வச்சிங்க சார் இந்த மாதிரி? அதுக்கும் ஒரு மீனிங்காக எல்லாத்துக்குமே தான். ஒரு லைன் நம்ம சிம்பிளாக சொல்கிறேன், பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லை. இட் கேன் பி அ ஹவுஸ் பார்ட்டி, இட் கேன் பி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி, இட் கேன் பி வீடியோ கேமில் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து விளையாடினா இட்ஸ் கால் பார்ட்டி மோட். ஸோ இட் கேன் பி தட் அந்த ஸ்டார்டிங் ஆஃப் தட் பார்ட்டி. இட் கேன் பி அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. பார்ட்டி ஓகே, பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, மைக்கை கையில் எடுக்கட்டுமானா ஒரு மைக்ன்றது வந்து இட்ஸ் ஃபார் எவ்ரி திங். அங்கேன் வீடியோ கேம் எடுக்கும்போது யூ நீட் அ மைக், ஒரு பார்ட்டி எடுக்கும்போதும் கரியோகேல யூ சிங் சாங்ஸ் டுகெதர். அவர் சிங்கராக வராரு இந்த பாட்டுக்குள்ள. ஸோ நான் பாடட்டுமா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு டோனில் இட்ஸ் அந்த மைக்குன்றது அங்கே வரும். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் ஒரு மைக் எடுக்கிறதுனா இட் ஹாஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் மீனிங். கேம்பெயினை திறக்கட்டுமான்றது அகெயின் கேம்பெயின்றது ஒரு நியூ கேம் மோடு, ஒரு புது மோடு ஆரம்பிக்கிறோம்னா வீடியோ கேமில் அந்த மீனிங்கில் வரும். பார்ட்டியில் ஒரு கேம்பெயின்னா, கேம்பெயின் இஸ் அ பிராண்ட் ஆஃப் ஷாம்பெயின். ஷாம்பெயினோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் ஏர்லியர் பிராண்ட்ஸ் இஸ் நோ கால் கேம்பெயின். கேம்பெயின்றது ஒரு ஷாம்பெயின். ஸோ அங்கே அந்த மாதிரி மீனிங்ல வேணா நீங்கள் அந்த மீனிங்ல எடுத்துக்கலாம். கேம்பெயின் இஸ் ஆல்சோ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு கேம்பெயின்னா அவங்களோட இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய மீனிங், ஒவ்வொரு லைனும் அதே மாதிரி தான் எல்லா மீனிங்கும் வரும். எல்லாமே சேருது சார், அப்படியே பூர்வே எல்லாமே ரிலேட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு பார்ட்டி சாங், ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி அவ்வளோதான். எனக்கு கிடைச்ச இன்புட் அதுவும் டியூனும் தான். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் நான் முடிச்சு அவருக்கு அனுப்பினோன்னா ஹி லவ்ட் இட் ஃபுல்லாக. ஒரு ஹுக் ஃப்ரேஸில் மட்டும் அதை கொஞ்சம் சேஞ்சாக போகலாம், வேறு ஏதாவது கொஞ்சம் கேட்சியாக போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ கேட்கும்போது அப்போ தான் கொஞ்சம் நான் டீட்டெயில்ஸ் கேட்டேன், வேறு ஏதாவது படத்தில் வேறு ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்கள், அதை வைக்கலாம் நம்ம அங்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஹி வாஸ் ஜஸ்ட் டிஸ்கஸிங். ஒரு 2-3 ஐடியா பண்ணிவிட்டு இந்த இது ஒர்க் ஆச்சு. விசில் போர்டு வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது. ஸோ இட்ஸ் சிம்பிளாக இருக்குது அண்ட் கேட்சி, எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏற்கனவே. ஆனால் வில் கோ அட் வித் தட். பொதுவாக ஒரு பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட்டை எப்படி வச்சுப்பீங்க சார்? இந்த பாட்டு யாருக்காக போகுது, யார் இதை கேட்க போகிறா, டார்கெட் ஆடியன்ஸ் யாராக இருக்கலாம், யார் கூட இந்த பாட்டு ஜஸ்ட் டச் பண்ணிட்டு போயிடும், யார் கூட ரொம்ப நாள் இருக்க போகுது இந்த பாட்டு. ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு, ஸோ அப்போ அந்த கதையோட ஒன்றி போயிட்டு அந்த பாத்திரமாக I try to be there. ஸோ இந்த சாங்ஸ் நம்ம விசில் போடலாம், என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் போகலாம், பிடிக்காமல் போகலாம். ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கிற அந்த எனக்கு ஐ எக்ஸ்பெரிமெண்டட் சம்திங், ஐ ட்ரைட் சம்திங் புதுசாக அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் வந்து அதுதான் எனக்கு எப்போவுமே ஐ டேக் பர்சனலி. கூகுள் அதே மாதிரி தான் எக்ஸ்பெரிமெண்ட் வந்தப்போ நிறைய பேருக்கு பிடிக்கல அந்த பாட்டு. நிறைய பேரை பற்றிட்டு இருந்தாங்க கூகுள் சாங் என்னது இது, கூகுளில் ஈபே இதுன்னு இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் காலம் போக போக பீப்புள் ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். அது அந்த சாங் அதே மாதிரி செல்ஃபி புள்ள வந்தப்பையும் அதையும் பயங்கரமாக ஃபுல்லாக போயிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சாங் சரியா இல்லை, லைன் சரியா இல்லைன்ட்டு.